இன்றைக்கி நாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 5 ஜாம்பி ஷூட்டிங் கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த 5 கேமையுமே நீங்கள் ஆஃப்லைனில் விளையாடலாம். ஆனால் நீங்கள் அந்த கேமை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட நெட் கனெக்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு விளையாடுங்க. அப்படி ஆன்லேயே வச்சு விளையாண்டிங்கன்னா இடையில ஆடாக வரும், உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். 5 கேமுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்ம டாப் லிஸ்ட்டில் 5ஆவதாக பார்க்கக்கூடிய கேம் நேம் வந்து ஜாம்பி ஹண்டர் ஸ்னைப்பர். இந்த கேமு ப்ளே ஸ்டோரில் 10 மில்லியன் யூசர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 4.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த கேம்லேயே எக்கச்சக்கமான கன்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் புல்லட்ஸ் கூட இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற பாம் எல்லாத்தையுமே இதில் பை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இதில் லெவல்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இதுலேயும் 40 லெவல் மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு லெவல் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த கேமோட கான்செப்டில் நீங்கள் ஒரு பில்டிங் மேலே இருப்பீங்க. அந்த பில்டிங் கீழே சுற்றிலும் நிறையா ஜாம்பிஸ் இருக்கும். கூடவே அந்த சுற்றிலும் நார்மல் மனுஷங்களும் இருப்பாங்க. அந்த நார்மல் மனுஷங்களை அந்த ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணாத மாதிரி நீங்கள் அந்த ஜாம்பிஸை சுடணும். அது போய் அந்த மனுஷங்களை அட்டாக் பண்ணிடுச்சுன்னா அந்த மிஷின் ஃபெயிலியர் ஆயிரும், அந்த லெவல் ஃபெயில் ஆயிரும். நீங்கள் இதில் ஸ்கோப் போட்டு சுடுற மாதிரி இருக்கும், அப்புறம் நார்மலாக சுடுற மாதிரியும் இருக்கும். நீங்கள் ஃபைனலாக கடைசி ஜாம்பியை சுடும்போது ஒரு ஸ்லோ மோஷன் எஃபெக்டில் அந்த புல்லட் போகிற மாதிரி காட்டுவாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த கேம் பிடிச்சிருந்தா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய கேம் வந்து ஜாம்பி ஃப்ரண்டியர் ஸ்னைப்பர். இந்த கேமை ப்ளே ஸ்டோரில் 10 மில்லியன் யூசர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 4.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த கேமில் நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸு, புல்லட்ஸு, பாம் எல்லாத்தையுமே நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். கன்னு, கத்தி எல்லாமே நீங்கள் அதில் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு மிஷின் மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு லெவல் கூடும்போதும் உங்களுக்கு வித்தியாசமான ஜாம்பிஸ் வரும். இதோட கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே இங்கேயும் திருப்பிக்கலாம், அப்புறம் சுடலாம், அப்புறம் பாம் போட்டுக்கலாம், ரீலோட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஸ்கோப் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், அப்புறம் போக போக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த கேம் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 3ஆவதாக பார்க்கக்கூடிய கேம் நேம் வந்து ஜாம்பி ஃப்ரண்டியர் 3 ஸ்னைப்பர் FPS. இந்த கேமை ப்ளே ஸ்டோரில் 50 மில்லியன் யூசர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 4.0 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த கேம்லேயும் வெப்பன்ஸு, புல்லட்ஸு, அப்புறம் பாம்ஸ் எல்லாம் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம், புதுசாகவும் பை பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் எக்கச்சக்கமான லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெவலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் வேறு கன்னை வச்சு நீங்கள் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு லெவல் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ கேம் ஓப்பன் ஆனது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்கள் கேமோட கண்ட்ரோல்ஸ் என்னெல்லாம்னா நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம், அப்புறம் பாம் போட்டுக்கலாம், ஸ்கோப் போட்டுக்கலாம், ரீலோட் பண்ணிக்கலாம், அப்புறம் கன்று சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ தான் கேமோட கண்ட்ரோல்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாம் போட்டு காட்டுறேன். இது நீங்கள் சவுண்டோட கேட்டிங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோதான், மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி போக போக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த கேம் பிடிச்சிருந்தா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நம்ம 2ஆவதாக பார்க்கக்கூடிய கேம் நேம் வந்து ஜாம்பி roadkill 3D. இந்த கேமை ப்ளே ஸ்டோரில் 50 மில்லியன் யூசர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 4.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த கேமில் 2 வகையான மோட் இருக்குது, ஸ்டோரி மோட், எண்ட்லெஸ் மோட். நான் ஸ்டோரி மோடை கொடுக்குறேன். இது உள்ளே வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான லெவல்ஸ் இருக்குது. அதில் நான் இப்போ ஒரு லெவல் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் நீங்கள் வெஹிக்கிளில் கூட நீங்கள் அப்கிரேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த வண்டி மேலே இருக்கிற கன்னை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கேமில் வந்து நீங்கள் ஃபுல்லாக கார்லேயே சுற்றுற மாதிரி தான் இருக்கும். கார் மேலேருந்து சுடுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா காரை வச்சு ஜாம்பி மேலே ஏற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நான் கார் மேலேருந்து சுடுற மாதிரி ஒரு லெவல் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ ஜாம்பிஸ் எல்லாம் வராங்க, நம்ம கார் மேலேருந்தே சுட்டுட்ருக்கோம். ஜாம்பிஸை சுடும்போது லாஸ்ட் அவங்க ரெட் கலரில் மாதிரி ரொம்ப ஸ்பீடாக ஓடி வருவாங்க. அந்த டைமில் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுட வேண்டியிருக்கும். அந்த ஜாம்பிஸ் எல்லாம் நம்மளை டச் பண்ணாத மாதிரி நம்ம சுட்டு எல்லா ஜாம்பிஸையும் கொண்டுட்டோம்னா மிஷின் கம்ப்ளீட் ஆகிரும். அப்புறம் நீங்கள் வெஹிக்கிளை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு லெவல் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஃபோனை ஷேக் பண்ணுறது மூலமாக அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நடுவில் ரோட்டில் வர்ற ஜாம்பிஸ் எல்லாம் நீங்கள் ஏற்றி கொள்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில ஜாம்பிஸ் மிஸ் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நீங்கள் சைடில் ஃபயர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, மேலே உள்ள இதை வச்சு நீங்கள் சுட்டுக்கலாம். நிறைய ஜாம்பிஸ் என்ன ஆகும்னா இடையில உங்கள் வண்டி மேலே ஏறி தொத்திக்கும். இப்போ ஒரு ஜாம்பி தொத்திக்கிச்சு, அதெல்லாம் நம்ம வண்டியை அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். நம்ம கேப்பில் சைடில் நிற்கிற வண்டி மேலே நம்ம வண்டியை அப்படியே லேசாக ரோசி அப்படியே அந்த ஜாம்பியெல்லாம் தள்ளி விடுற மாதிரி இருக்கும். அப்படி ரோசும்போது நம்ம வண்டியை அந்த வண்டிக்கு மேலே இடிச்சிச்சின்னா அவ்வளோதான், லெவல் ஃபெயில்ட் ஆகிடும். எப்படியோ கொஞ்சம் தூரம் போச்சுன்னா அந்த லெவல் முடிஞ்சிடும், நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த கேம் வந்து நம்ம ஷூட் பண்ணுற மாதிரியும் இருக்கும், அப்புறம் கார் ஓட்டுற மாதிரியும் இருக்குங்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே, நம்ம டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கேம் நேம் வந்து டெட் டார்கெட். இந்த கேமை ப்ளே ஸ்டோரில் 50 மில்லியன் யூசர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 5 கேம்லேயுமே இந்த கேம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். அதான் இதை டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த கேம்லேயும் நீங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். கன்னு, புல்லட்ஸு, அப்புறம் பாம் எல்லாமே. கன்னோட ஸ்கின்னை கூட நீங்கள் இதில் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதில் அவங்க மிஷின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நார்மலாக ப்ளே பண்ணுற மாதிரியும் இருக்கும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு குயிக் ப்ளே மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன். அப்புறம் இந்த கேமோட கண்ட்ரோல்ஸ் என்னென்னா ஷூட் பண்ணுறது, அப்புறம் ரீலோட் பண்ணுறது. இதில் வந்து ஸ்கோப் கிடையாது. அப்புறம் பாம் இருக்குது. அப்புறம் ஜாம்பி வந்து உங்களை அட்டாக் பண்ணிடுச்சுன்னா மேலே வந்து உங்களோட லைஃப் இருக்கும். அந்த லைஃப் வந்து குறைஞ்சிரும். அந்த லைஃப்பை ஏற்றுறதுக்கு நீங்கள் மெடிக்கிட் போட்டுக்கலாம், பப்ஜியில் விளையாடுற மாதிரி. அதை யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க லைஃப் வந்து ஃபுல்லாகிடும். இந்த 5 கேமில் இந்த கேம் தான் ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் வச்சுருந்தேன். இந்த கேம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு கூட்டமாக ஜாம்பிஸ் வரும்போது நீங்கள் ஒரு பாம் போட்டாலே போதும், மொத்தமாக எல்லாருமே காலியாகிடுவாங்க. 5 கேமில் நீங்கள் எதை ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த கேமை முக்கியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த 5 கேமோட டவுன்லோட் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கான ஒரு ஆதாரமாக ஒரு லைக் போடுங்க. லைக் போடுற அளவுக்கு இந்த வீடியோலாம் நினச்சிங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் எதுவும் சொல்கிறதுக்கு தோணலைன்னா உங்களோட நேமை கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கேம்ஸை பற்றி இல்லை மற்ற ஆப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கேம்ஸோட இல்லைனா நல்ல ஆப்ஸோடு வரேன். நன்றி, வணக்கம்.